ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் தருகிற தெய்வீக அழைப்பு. இந்த வேதம் முழுவதும் ஆண்டவர் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் ஒரு அழைப்பு இருக்கிறது. தேவன் அழைக்கும் ஆண்டவர். கிறிஸ்தவம் என்பதே ஒரு தேடி வரும் ஒரு தெய்வம். இதனாலே தேவனுடைய பல அழைப்புகள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 3 விதமான அழைப்புகளை இந்த நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது அழைப்பு ஆதியாமத்து புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இது நோவாவுக்கு தேவன் தந்த அழைப்பு. சிறிட்டு போன உலகம், ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக சீர்கேடாய் வாழ்ந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அவனுடைய இதயத்தின் நிலைமைகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவர்களாய் இருந்தது என்று கர்த்தர் கண்டார். அப்படியானால் மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தேவனுக்கு வேதனையும் கண்ணீரையும் கலக்கத்தை உண்டு பண்ணிற்று. தேவன் சொல்லுகிறார், தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கியதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு விசனமாயிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து தான் உண்டாக்கின மனிதனை விடுவிக்கும்படி விரும்பினார். இன்விடேஷன் ஆஃப் டெலிவரன்ஸ். இது ஒரு விடுதலையின் அழைப்பு. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படியாய் தேவன் ஒரு அழைப்பை தந்தார். ஆதியாமத்து புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை காக்கும் பொருட்டு. அன்பானவர்களே, ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரவாகம். ஆனால் தேவன் சொன்னார், நான் உன்னை காக்கும் பொருட்டு. அடுத்த 4ஆம் சொல்லுகிறது, ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் இராதபடிக்கு நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். என் அன்பான தேவ பிள்ளையே, 6ஆம் வசனப்பட்டிருக்கிறது, 600 வயதான நோவாவையும் அவன் குடும்பத்தையும் வீட்டார் அனைவரையும் தேவன் சொன்னார், பேழைக்குள் பிரவேசியுங்கள். இதற்காக என்று சொன்னால், இன்றைக்கும் அருமை ஆண்டவர் இரட்சகர் அநேக ஊழியர்கள் மூலமாக, நிற்கிற சுவிசேஷங்கள் மூலமாக, திருச்சபைகள் மூலமாக, போதகர் மூலமாக இன்றைக்கும் அந்த அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பு என்ன? பாவத்திலிருந்து விடுதலை பெற, அசுத்தத்திலிருந்து விடுதலை பெற, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற. அந்த வார்த்தையை நான் படித்தேன். தேவனுக்கு மிகுந்த துக்கமாயிருந்தது. தாம் உண்டாக்கின மனுஷனை நினைத்து தேவன் துக்கப்பட்டாராம். எனவே அந்த துக்கத்திலிருந்து அவர் விடுபட ஒரு மாபெரும் அழைப்பை கொடுக்கிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த வார்த்தை, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகும். தாகம் உள்ளவர்களே, என்னிடத்துல வாருங்கள், இலவசமாய் வந்து விலையுமின்றி பணமுமின்றி வாங்கி புசியுங்கள். இது ஒரு அழைப்பு. அந்த ஆண்டவர் சொல்கிறார், தாகமாய் இருக்கிறவர்களே, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகும். ஆங்கிலத்துல கம் unto me and drink. நிலத்துல வாருங்கள், பானம் பண்ணுங்கள். யோசித்து பாருங்கள், உன்னுடைய தாகத்தை தீர்க்க, உன் வறுமையை மாற்ற, உன் இல்லாமையை மாற்ற, உன் ஏழ்மையை மாற்ற அழைக்கும் ஒரு ஆண்டவர். அடுத்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தெரிந்த வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படியானால் உங்களுடைய இளைப்பாறுதலில் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர், உன்னுடைய குடும்பத்தில் அக்கறை உள்ள ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் சொல்கிறார், உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். அப்படியானால் உன் இளைப்பாறுதலிலே அவர் விரும்புகிறார். உன்னை இளைப்பாற பண்ணி அதிலே அவர் மகிழ்ந்து கழிவுற விரும்புகிறார்.
உன்னை மகிழ்ச்சியாக்கி அதில் மகிழ விரும்புகிற கர்த்தர். மற்ற அடுத்து வெளிப்படுது 22:17 சொல்லுகிறது, வாருங்கள். அந்த ஆதியாமத்தின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரை 22:17 அவர் சொல்கிறார், ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக, தகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வந்து வாங்கி பருக கடவன். இந்த வார்த்தையெல்லாம் எதை சொல்லுவது என்று சொன்னால், தேவன் உன் வாழ்க்கையில உன்னை அழைக்கிறார். எதற்காக தெரியுமா? உன்னை விடுவிக்க. உனக்கு என்று ஒரு பேழை வைத்திருக்கிறார். அதாவது சிலுவையின், அன்றைக்கு நோவாவுக்கு ஒரு பேழை, இன்றைக்கு உனக்கு ஒரு சிலுவை, ஒரு சபை. ஏனென்றால் அன்புடைய பிள்ளையே, அந்த பேழைக்குள்ளே வரும்போது, சிலுவையின் நிலையில வரும்போது உன் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, உன் வெறுமைகள் மாற்றப்படுகிறது. இரண்டாவது, ஏன் அழைக்கிறார்? 6ஆம் அதிகாரம், அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் உன்னுடைய அழிவிலிருந்து உன்னை நீக்கும்படியாக. முதல்ல சொன்னேன், டெலிவரன்ஸ் from the sinful life. இரண்டாவது, deliverance from the destruction. உன் அழிவிலிருந்து. நீ அழிந்து போவது அவனுடைய சித்தம் அல்ல, நீ கெட்டு போவது அவனுடைய சித்தம் அல்ல. யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது 3:18, விசுவாசிக்காதன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். நீ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவதோ அன்பானவர்களே, நீ நரகத்திற்கு போவது தேவ சித்தம் அல்ல. God wants to deliver you from the destruction. அடுத்தபடியாக, he wants to deliver you from the corruption. உன் அழிவிலிருந்து, உன்னுடைய நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாகவே தேவன் அழைக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. உன்னை, அதாவது அந்த வசனம் 6:11, சீர்கெட்ட உலகம், கொடுமையான உலகம், உன்னை சீர்திருத்த கொடுமையான மனிதனாகி உன்னை நல்ல, அதாவது சிறந்த மனிதனாய் மாற்ற. ஆங்கில சொல்ற கரப்ஷன், இன்றைக்கு தமிழ் வேதத்துல சீர்கெட்டது. இரண்டாவது கொடுமை. இது ரெண்டுமே இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. சீர்கெட்ட உலகம், கொடுமையான உலகம். யோசித்து பாருங்கள். அதாவது ஒன்றுமில்லாத ஒன்றுக்காக கொலை செய்கிற உலகம். நீங்க ஊடகத்துல பார்க்கலாம். அற்ப காரியங்களுக்காக கொலை செய்யும் மனிதனுக்கு ஏராளமா இருக்கிறார்கள். மனிதனுடைய அந்த ஈவிரக்கம் இன்றி இந்த முதியோர்களையும், இது ஒரு ஊடகத்துல வருகிறது, வயதான பெண்மணிகளை வீதியில அந்த நகை பறிப்பு, செயின் பறிப்பு, அவர்களை இவன் கொலை செய்யும் அவர்கள் தயங்குவதில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், கொடுமையானது. அடுத்து அது சீர்கெட்டதாக இருக்கிறது. அடுத்து அந்த ஆதியாகமம் 6:12 ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். God wants to deliver from the destruction. God wants to deliver you from the corruption. உன்னுடைய அழிவிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அதே வேளையில உன்னுடைய மரணத்திலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். 6:17 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 6:17, வானத்தின் கீழே சுவாசமுள்ள சகல மாംസ ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன், பூமியில் யாவும் மாண்டு போகும். ஆனால் உன்னையும் என்னையும் பாதுகாக்க கர்த்தர் விரும்புகிறார். To deliver you from the death, destruction, deliver from the corruption. அடுத்து ஆண்டவர் இன்னொருவரை அழைக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்று சொன்னால், முதலாவது அழிவிலிருந்து மீட்க, இரண்டாவது பாவத்திலிருந்து மீட்க. ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வழக்காடுவோம் வாருங்கள். இது ஒரு அழைப்பு. அடுத்த வார்த்தை, உங்கள் பாவங்கள் சிவியர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல அது வெண்மையாகும், ரத்தாம்பரம் போல இருந்தாலும் அது பஞ்சை போலாக்கும். இதை பலமுறை படித்திருப்பீர்கள். அந்த வார்த்தையை கவனியுங்கள். ஏன் அழைக்கிறது தெரியுமா? உங்கள் பாவங்களை மாற்ற. அந்த வார்த்தை சொல்கிறது, சிவியர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல ஆக்கவும், ரத்தாம்பரம் போல இருந்தாலும் அது பஞ்சை போல ஆக்கவும். அடுத்து, நீங்கள் மனம் திரும்பி, அதாவது தேசத்தின் நன்மைகளை புசிக்கும்படியாய் தேவன் அழைக்கிறார். முதலாவது விடுவிக்க அழைக்கிறார். இரண்டாவது டிபார்ட் ஃப்ரம் த டெலிவரன்ஸ். இரண்டாவது டிபார்ட் ஃப்ரம் த சின். உன்னை அந்த பாவ வாழ்க்கையில் இருந்து, அசுத்தத்தின் வாழ்க்கையில் இருந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா
16 உங்களை கழுவி, அதாவது பொல்லாதான் உங்களுடைய கிரியைகளை விட்டு உங்களை நீக்கி, தீமை செய்கிற உங்கள் வாழ்க்கையை விட்டு நன்மை செய்ய யோசித்து பாருங்கள். திரும்ப படிக்கிறேன். உங்களை கழுவி, அசுத்தமான வாழ்க்கை, இரத்த கரை படிந்த வாழ்க்கை, உங்களை கழுவி. இரண்டாவது, உங்கள் பொல்லாத உங்கள் கிரியைகளை விட்டு உங்களை மாற்ற. மூன்றாவது, உங்கள் கண்களுக்கு முன்பாக அவைகளை அகற்றிவிட்டு. நான்காவது, தீமை செய்கிற உங்களை நன்மை செய்கிற மனிதனாய் மாற்ற வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய சாபங்களை ஆசீர்வாதம் மாற்ற விரும்புகிறார். எனவேதான் தேவன் சொல்றார், கவனிங்கள், அந்த ஏசாயா 1:18-20 அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்து 20ஆம் வசனம், மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. 2 காரியங்களை வைக்கிறார். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரின் பட்டயத்திற்கு இரையாவி. ரெண்டுமே ஆண்டு வைத்திருக்கிறார். அதாவது இஸ் a cross road, ஒரு 4 வழி சாலை நிறுத்தி இருக்கிறார். இட் இஸ் யுவர் சாய்ஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே, முதல் அழைப்பு பாவத்தில், அதாவது விடுவிக்க. இரண்டாவது ஒரே மாதிரி தான் இருக்கும், விடுதலையாக்க. இரண்டாவது டிபார்ட் ஃப்ரம் தி சீன், அந்த பாவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக. எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5, 6 அன்பானவர்களே, அவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை, உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார், உன்னை மாற்ற விரும்புகிறார். God wants to cleanse your life. Not only cleansing, you want to confirm your life. உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. எத்தனை பெரிய வார்த்தை! மனிதர்கள் சொல்லவில்லை, தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை. உன்மேல் அக்கறை உள்ளவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை விரும்புகிறவர், உன் வாழ்க்கையிலே அன்பானவர்களே மகத்தான காரியங்களை செய்ய விரும்புகிறவர். அவர் சொல்லுகிறார், நம்பர் 1, want to bless you, blessed with all his blessing. இரண்டாவது, bound by your divine nature, அவருடைய தெய்வீகத்தாலே உன்னை மூட விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்யும்படியாக, நியாயம் செய்யும்படியாக, ஒடுக்கப்பட்டவர்களை விசாரிக்க. அது போட்டிருக்குது, நியாயத்தை தேட, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்க, திக்கற்ற மக்களையும் விதவைகளையும் விசாரிக்க. God wants to bound your life with divine nature. அந்த தெய்வீக சுபாவத்தால் உங்களை மூடும்படி விரும்புகிறார். அடுத்தபடியாக என்னுடைய அழைப்பு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17 அன்பானவர்களே, அது ஒரு வார்த்தை. லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுல ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணினான், அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவள் அனுப்பினான். அவர் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன் என்றான், ஒருவன் அலட்சியமாய் அதை பார்க்க வேண்டும் என்றான், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளு என்றான். வேறொருவன் 5 மாடு வாங்கியிருக்கிறேன், அதை சோதித்து பார்க்கும்படி போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது. அந்த ஊழியக்காரர் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் தேவன் ஏன் அழைத்தார் என்பதற்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். இப்ப தேவனுடைய அழைப்பு அன்பானவர்களே உங்களை ஆசீர்வதிக்க. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிக்க. எத்தனை பெரிய பாக்கியம் அன்பு தேவ பிள்ளைகளே! உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல வாங்குவதற்காக அல்ல. அதாவது தேவன் கேட்கிறார், ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உன் பொண்ணை கேட்கல, உன் பொருளை கேட்கல,
உன்னை தேவன் அழைக்கிற நோக்கமே ஜஸ்ட் பிளஸ் யூ, உன்னை ஆசீர்வதிக்க, அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற. அதே வேளையில திரும்ப சரீரமாய் கர்த்தர் அழைக்கிறார், சபையாய். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2:16. அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது பகையை சிலுவையினாலே கொன்று உங்களை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்கே நான் பயன்படுத்த விரும்புகிற வார்த்தை, ஒரு தேவன் ஏன் அழைத்தார் தெரியுமா? ஒரு சபையிலே நீங்கள் பயனுள்ள பாத்திரமாய் இருக்கும்படியாக. அந்த வார்த்தை படிக்கிறேன், சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்த வார்த்தை சற்று கவனமாய் கேட்கிறேன். ஒரு திருச்சபையிலே உங்களை பயனுள்ள பாத்திரங்களாய், தேவனுக்கு உபயோகமான பாத்திரங்களாய், கனமுள்ள பாத்திரங்களாய் உங்களை பயன்படுத்தவே தேவன் அழைக்கிறார். முதலாவது சொன்னேன், உன்னதத்திற்கு சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக. இரண்டாவது, தேவனுடைய திருச்சபைக்கு, அந்த 16ஆம் வசனத்தை அவருடைய சரீரத்திற்கு, அந்த வசனத்தை திரும்படிக்கு, சரீரமாக, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்க. அதனுடைய கருத்து என்னவென்றால், ஒரு திருச்சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதே வேளையில 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, why God calls you. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக உங்களை மாற்ற. மூன்றாவது, அவருடைய வாசஸ்தலமாக உங்களை கர்த்தர் மாற்றும்படியாக. எபேசியர் 2:22, தேவனுடைய வாசஸ்தலமாக உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! மண்ணான மனிதனை மகிமையின் தேவன் தம்முடைய ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த வார்த்தை தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இரண்டாவது குறிப்பு, அன்பானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபை அழைத்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது தேசத்தை சுதந்திரிக்க, தேவனுடைய இந்த பூமியை சுதந்திரிக்க. அந்த வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் முழுக்க இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவன் அழைத்தது தேசத்தை சுதந்திரிக்க, இந்த பூமியை சுதந்திரிக்க. அது மட்டுமல்ல, ஆண்டு சொன்னார், வடக்கும் மேற்கும் கிழக்கும் தெற்குக்கும் அவனை சொந்தக்காரனாய் மாற்ற. இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். என்னுடைய அந்த பெரிய உள்ளம். திரும்ப நாளே சொல்ல விரும்புகிறேன், தேவன் உன்னை அழைத்தது, உன்னை இருக்கிற நிலையிலிருந்து, ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த யாக்கோபை 2 பரிவாரங்களுக்கு தேவன் சொந்தமாக்கினார். ஆபிரகாமை அழைத்தார், அந்த செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார். அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், என் நிஜமான் செல்வ சீமானா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, God calls you for a great purpose. ஒரு மனிதனை தேவன் அழைக்க யாக்கோபை அழைத்தார். அவனை பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய ஜாதியாய், ஜனங்களாய், திரள் கூட்டங்களாய். திரும்ப சொல்லுகிறேன், அன்பானவர்களே, உங்களை கொண்டு ஒரு ஜாதி ஜனங்கள், யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை கொண்டு ஒரு தேசத்தையே கர்த்தர் உருவாக்கினார். உங்களை அப்படியே மாற்ற விரும்புகிறார். முடிவாக சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, கீழாக அல்ல மேலாக. அந்த வார்த்தையை ஆரம்பத்திலே சொன்னேன். அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சஞ்சரித்தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள ஒரு நகரம். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு நகரம். என்று சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. தேவன் அழைத்ததே, திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய அழைப்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். பரதேசியாய் சஞ்சரித்தவனை, அன்பானவர்களே, தேவன் தாமே கட்டி இருக்கிற அஸ்திபாரங்களுள்ள ஒரு நகரத்திற்கு சொந்தக்காரராய் அவனை மாற்றும்படியாக. என் அன்பு தேவ பிள்ளையே, அதாவது ஆண்டுடைய அழைப்பு மேலான அழைப்பு, உன்னதமான அழைப்பு, உயரமான அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. இட்ஸ் ஹெவன்லி காலிங், இட் இஸ் a holy calling, it is a highest calling. இதனுடைய அழைப்புக்கு எல்லையே இல்லை. அவருடைய அழைப்பு உயரமானது. வசனாதாரம் பிலிப்பியர் 3:14. இட்ஸ் holy calling.
வசனாதாரம் 2 தீமோத்தேயு 1:9. அது ஹெவன்லி காலிங். எபிரேயர் 3:1. அன்பாருடைய அழியாத ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறார். 1 தீமோத்தேயு 6:12. உன்னை விடுவிக்கவே கர்த்தர் அழைக்கிறார். கலாத்தியர் 5:13. ஆரம்பத்துல சொன்னது போல உன்னை வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் அழைக்கிறார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. 1 பேதுரு 2:9. சமாதானத்தை உனக்கு தரவும் உன்னையே சமாதானத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றவும் உன் மூலமாக ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் அவருடைய சமாதானத்தை பிரகடனப்படுத்தவும். கொலோசியர் 3:15. சமாதானக்காரனர் உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அந்த அழைப்பு ஒரு பரிசுத்த அழைப்பு. 1 தெசலோனியர் 4:7 ஒரு உன்னதமான அழைப்பு. ஆரம்பத்தில் ஐ காலிங், ஹோலி காலிங், ஹெவன்லி காலிங். அது மட்டுமல்ல, உன்னை பரிசுத்த ஜாதியாக்க, முடிவாக உன்னை மகிமையிலே உன்னை கொண்டு போய் சேர்க்க. 1 பேதுரு புஸ்தகம் 5:10. வாசிக்க நேரம் இல்லாதனாலே இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறேன். திரும்பமாக இந்த வார்த்தைகளை வாசியுங்கள். உன்னதமான அழைப்பு, ஹை காலிங், ஹோலி காலிங், ஹெவன்லி காலிங். மட்டுமல்ல, a call of liberty, விடுதலை அழைப்பு, a call of light, உன்னை வெளிச்சமாய் மாற்ற, a call of holiness, பரிசுத்த ஜாதியாய் மாற்ற, a call of peace, உன்னை சமாதானத்திற்கு சொந்தக்காரராய் மாற்ற. கடைசியாக for a eternal glory, நித்திய மகிமைக்கு உன்னை புகழ்ச்சியாய் மாற்ற கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, நோவாவை அழைத்தவர் இந்த பூமியிலே ஒவ்வொரு தனி நபர்களும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் விடுதலையாக்க, டு டெலிவர், பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, சாபத்திலிருந்து உன்னையும் விடுவிக்கத்தான் இந்த செய்தியை இந்த நோடு பேசியிருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ தற்செயலா இந்த செய்தியை கேட்கவில்லை. எத்தனையோ செய்தி இந்த ஊடகத்துல வருகிறது. இந்த செய்தியை கேட்கும்படி ஆண்டவர் இயேசு உனக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேளுங்கள், இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறாரே. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற பரந்த இந்த உலகத்துல God has called you. ஆரம்பத்துல சொன்னேன், இண்டிவிஜுவல், கலெக்டிவ்லி, எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னையே அவருடைய சரீரமாக்க, அவருடைய திருச்சபையிலே உன்னை கனமுள்ள பாத்திரமாய், உபயோகமுள்ள பாத்திரமாய் உன்னை வைத்து உன்னை பயன்படுத்த அழைக்கிறார். யோசித்து இன்னைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற எல்லாருமே அவர்கள் நினைத்து பார்த்ததில்லை. அது யாராக இருக்கட்டும், இந்த கர்த்தர் அவர்களை கனமான பாத்திரங்களாய், உபயோகமான பாத்திரங்களாய், ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் மாற்றுவார். அழைப்பின் சத்தம் கேட்டு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இந்த அழைப்பு அன்பின் அழைப்பு. உங்களை வாழ வைக்க, உயர்த்த, வெளிச்சமாக்க, ஊமைக்கு உப்பாக, அனைவருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆபிரகாமை அழைத்தவர், நோவாவை அழைத்தவர், யாக்கோபை அழைத்தவர், ஒரு சவுலை பவுலாக மாற்றினான் அழைத்தவர் உங்களை அழைக்கிறார். இட் இஸ் a மேலான அழைப்பு. இட்ஸ் a personal calling. இரண்டாவது, இட்ஸ் a promoting calling. மூன்றாவது, இட் இஸ் a popularity calling. யாரை அழைக்கிறாரோ கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13 ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்தார், சவுலையும் பர்னபாவையும். இந்த பேரை சொன்னார், நான் அழைத்த ஊழியம், பர்சனல் காலிங். இரண்டாவது precious calling. மூன்றாவது promoting calling. நான்காவது protecting calling. ஐந்தாவது பாப்புலாரிட்டி காலிங். வேதம் அந்த 13 எங்கும் தேசமெங்கும் அந்த வசனம் பரம்பிற்று. வசனம் யாரால் பரம்பிற்று? பவுலாலும் அன்பானவர்களே பர்னபாவாலும். உங்களையும் தேவன் ஒரு பாப்புலாரிட்டியாக அந்த 13 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தின் அதிபதி பொருளத்துல வசனத்தை கேட்க ஆயத்தமாயிருந்தான். ப்ரொமோட்டிங் காலிங். இந்த அழைப்பு உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை உயர்த்தும். எனவே தேவன் அழைக்கிற அந்த அழைப்புக்கு நோவாவை அழைத்தவர். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தவர். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு காலகட்டத்தில் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு தெரியாது. God has called me. அழைக்கும் போது 17 வயது, எனக்கு தெரியாது தேவன் எதற்காக அழைக்கிறார், ஏன் அழைக்கிறார், எப்படி அழைக்கிறார். ஆனா இன்று நினைக்கிறேன், தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களிடத்துல ஒரு மேலான அழைப்பு, உயர்வான அழைப்பு, உன்னதமான அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய சத்தங்கள் உங்களுக்கு வேண்டாம். உலகத்தின் அழைப்பு வஞ்சிக்கிறது, உலகத்தின் அழைப்பு ஏமாற்றுகிறது, உலகத்தின் அழைப்பு ஒரு போலித்தன்மை உள்ளது. ஆனால் அதனுடைய அழைப்பு நம்பகத்தன்மை உள்ளது. உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபையின் கரங்களிலே எங்களை முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, நீர் பாராட்டின் எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அழைத்தவரை கனம் பண்ணுகிற கர்த்தர். யாரையெல்லாம் அழைத்திருக்கிறீர்களோ அவளை கனம் பண்ணிருக்கிறீர். அழைத்த அழைப்பிலே உண்மையா இருக்க, உத்தமமா இருக்க, கடைசி வரை அந்த அழைப்பில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு சகாயம் பண்ணும். உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாம மையப்படட்டும், நன்மைகளால் நிரப்பும். தேவ கிருபை எங்களை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அழைப்பை கனம் பண்ணுங்கள். அழைப்பு உங்களை கனம் பண்ணும். God bless you. I'm gonna let it shine, this little light of mine. I'm gonna let it shine, this little light of mine. I'm gonna let it shine, let it shine, let it shine, let it shine. Everywhere I go, I'm gonna let it shine. Everywhere I go, I'm gonna let it shine. Everywhere I go, I'm gonna let it shine. Let it shine, let it shine, let it shine. This little light of mine, I'm gonna let it shine. This little light of mine, I'm gonna let it shine. This little light of mine, I'm gonna let it shine. Let it shine, let it shine, let it shine. Sirveliye pragashika saidin, sirveliye pragashika saidin, sirveliye pragashika saidin, pragasi Yeshuve. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்க்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330.
எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.